குப்பையை வாருகிற அந்த சுமையுந்து கொள்ள, குப்பை தொட்டி கொள்ள, சுமையுந்துவில் ஏற்றப்படுகிற குப்பைகளை மூடுவதற்கு போடுகிற வலைகள் கொள்ள. விளக்கமாத்துல போய் கொள்ளையடிக்கிற நாடை எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? தேசத்தை எங்கேயாவது கண்டதுண்டா? விளக்கமாறல, கேவலமா இல்லை. இப்போ புதியவர்கள் வருவார்கள், ரெட்டி குப்பை தொட்டிக்கு கீழே கட்டி வச்சுக்கிற கட்டை, சிமெண்ட் கட்டை, நாங்கள் டைல்ஸோ கிரானைட்டோ போடுவோம், அதில் கொள்ளையடிக்க போகிறோம். ரப்பரில் தகரத்தில் இருந்த குப்பை தொட்டியை இரும்பாக்க போகிறோம், கொள்ளை. விளக்கமாறு, தென்னை விளக்கமாறு இனிமேல் செல்லாது, கம்பி விளக்கமாறு கொண்டுட்டு வர போகிறோம், கொள்ளை. குப்பை அள்ளுகிற வண்டி வாகனம் தானியங்கி மூலமாக அமைக்கப்பட போகிறது, கொள்ளை. எப்படி இருக்கு நாடு? மக்கும் குப்பை, மக்காத குப்பை. மக்கும் குப்பையில் மின்சாரம் தயாரிக்கலாம், மக்கும் குப்பையில் உரம் தயாரிக்கலாம், அரசு செய்கிறதா? மக்காத குப்பை மறுசுழற்சி, கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வருமானம். பிளாஸ்டிக் பொருட்கள், மாறி எல்லப்படுகிற குப்பைகளில் ஒதுக்கப்படுகிற இரும்புகள், கம்பிகள், ஒரு நாளைக்கு 3 டன் கம்பிகள், இரும்புகள் எடுக்கப்படுவதாக செய்தி. அதான் யார்? கோர்ட்டுடைய உத்தரவுப்படி போராடுகிற தொழிலாளர்களுக்கு உரிய உரிமையை கொடுக்கவில்லை என்றால் 6 மாதம் சிறை. 1947/31 பிரிவின்களை தண்டனையை கொடுக்கலாம் அரசுக்கு. ஆக ராம்கி நிறுவனம் பல புரோக்கர்களை இன்றைக்கு நியமனம் செய்து கொண்டிருக்கிறது குப்பைகளை எடுப்பதற்கு. பல ஆயிரம் கோடி கொள்ளையடிக்க போகிறார்கள்.